அந்த படம் வந்து என்னடா டைட்டிலே இப்படி வச்சுருக்காங்களே, கிழவின்னு ஒரு டைட்டிலை வச்சாக்க யாரா வந்து பார்ப்பா? அந்த டைரக்டர் டைட்டில் வந்து கவர்ச்சியாக இருந்தால் தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சி திரிசா இல்லாட்டி நயன்தாரா அப்படின்லாம் தலைப்பு வச்சாங்க. இருட்டு அறையில் முரட்டு குத்து. ஆனால் அந்த தாய் கிழவி படம் வந்து அந்த டைரக்டர் எடுத்த முறை, அவர் கொண்டு வந்த அந்த விதங்கள்லாம் ரொம்ப என்னைய பொறுத்தளவு இன்னைக்கு சினிமாங்கிறது வந்து ஒரு 2.5 மணி நேரம் மக்களை, ஆனால் இது வந்து அவங்க கேரியரில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். லியோனி டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எங்கடா ரொம்ப நாளாக லியோனியை காணா அப்படின்னு நீங்களாம் யோசிப்பீங்க. ஏன் இவர் ரொம்ப நாளாக வந்து பேசலை, லியோனி டாக்கீஸுங்கிற சேனலுக்கு என்ன ஆச்சு, எதுவும் சவிக்கம் இல்லாமல் போயிடுச்சா, இல்லை இதுதான் பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு நினைக்காதீங்க. தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக இருந்து அதனுடைய பணிகள் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நம்ம சேனலில் உங்களை சந்திக்கிற அந்த வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு. இருந்தாலும் இப்போ வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் பேசியிருக்கோம். இப்போ நம்ம பேச போகிறது வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சினிமாக்களை பற்றி தான். ஏன்னா சினிமாவை பற்றி லியோனி பேசுகிறாரு. இவர் ஏற்கனவே சினிமாவை பற்றி பேசி தானே பட்டிமன்றத்தில் ஒரு பெரிய மாற்றமே வந்துச்சு. பழைய பாடலா புதிய பாடலா, பட்டுக்கோட்டையா கண்ணதாசனா, திரைப்படங்கள் பண்படுத்துகிறதா பால்படுத்துகிறதா அப்படின்னு தானே பேசிகிட்டு இருந்தார். இப்போ லியோனி டாக்கீஸின் தனியாக ஒரு சேனலில் சினிமாவை பற்றி என்ன பேச போகிறாரு. எல்லாருக்கும் இப்போ என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, இந்த மொபைல் ஃபோனில் வந்து ஷார்ட்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோக்கள், 1 நிமிஷம் வீடியோ, 2 நிமிஷம் வீடியோ, 5 நிமிஷம் வீடியோ, 10 செகண்ட் வீடியோ, இந்த மாதிரியே பார்த்து பார்த்து மக்களுக்கு பழகி போனதுனால ரொம்ப நேரம் ஒருத்தரை பேச்சை கேட்குற அந்த பொறுமையை இன்றைக்கி இழந்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு புத்தகத்தை படிக்கிற அந்த பொறுமை இன்றைக்கி மக்கள்கிட்ட இல்லை அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இன்னுமே மக்கள் வந்து அந்த பொறுமையாக பெரிய நிகழ்ச்சிகளை கேட்குற அந்த மனநிலையிலேருந்து இன்னும் மாறலைங்கிறது தான் என்னுடைய கருத்து. காரணம், ஒரு திரைப்படம் குறைஞ்சது 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் திரைப்படம்லாம் வருது. அதையெல்லாம் இன்றைக்கி பொறுமையாக உட்காந்து அந்த படம் எப்படி இருந்தாலும் சரி, அது அறுவையாக இருந்தாலும் சரி, மொக்கையாக இருந்தாலும் சரி, கொடுத்த காசுக்கு உட்காந்து பார்ப்போம். அல்லது தியேட்டரில் ஏதாவது கொடுக்குறாங்க, வாங்கி சாப்பிட்டு வந்ததுக்கு நல்லா சாப்பிட்டு போவோம் அப்படின்னு அந்த 2.5 மணி நேரம் பொறுமையாக உட்கார்ற அந்த மனநிலை இன்னுமே மக்கள்கிட்ட இருக்குது. இன்றைக்கி நம்ம கிராமத்தில் பார்க்கலாம், விடிய விடிய நாடகம் 10 மணிக்கு உட்காந்தவங்க காலைல 5 மணி வரைக்கும் நாடகம் பார்க்குற மக்கள் இன்னும் இருக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து இப்படி ரீல்ஸ் பார்க்குற மக்களில் மாறிட்டாங்க அப்படின்ற எண்ணத்துக்கு நம்ம வர வேணாம். காரணம் என்னென்னா, அப்படி எல்லாமே சுருங்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இன்னும் அந்த மக்கள் மனநிலை அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. காரணம், டெஸ்ட் மேட்சாக இருந்த கிரிக்கெட்டு 50 ஓவராக மாறிச்சு, அப்புறம் 20 ஓவராக மாறிச்சு. இன்னும் கொஞ்ச நாள் 5 ஓவருக்கு ஒரு மேட்ச் நடத்தினாலும் நடத்துவாங்க. நான் 1 ஓவருக்குள்ளே முடிச்சுக்குவோம், எதுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டு, ஆளுக்கு 1 ஓவர் 6 பால் போடுங்கடா, எவன் அதிக ரன் எடுக்கிறானோ அவனை வந்து வின்னர் ஆக்கிடுவோம் அப்படிங்கிற நிலமை வந்தாலும் வந்துடும். ஆனால் என்னையை பொறுத்தளவு இன்றைக்கி சினிமாங்கிறது வந்து ஒரு 2.5 மணி நேரம் மக்களை கட்டி போடக்கூடிய ஒரு அற்புதமான கலையாக இருக்குது. இப்போ நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு 2-3 படங்களை பற்றி தான் உங்கள்கிட்ட இப்போ நான் பேச போகிறேன். நிறையா படங்கள்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு படமும் நமக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு போவோம். ஆஹா, இந்த படம் பயங்கரமான பிரம்மாண்டமான தயாரிப்பு, அவர் நடிச்சிருக்காரு, இவர் நடிச்சிருக்காரு, அடித்து தூள் கலப்பு போதுரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பெரிய எதிர்பார்ப்போடு உட்காந்துருப்பான். அந்த படம் 3 நாள் கூட மக்கள் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு நிறையா உதாரணம் சொல்லலாம். தக் லைஃப்னு ஒரு படம், கமல் சாரும் நம்ம சிம்புவும் நடித்தாங்க. பெரிய எதிர்பார்ப்போடு வந்துச்சு. ஆனால் ஏன் ஓடலை அப்படிங்கிறதுக்கு இன்னும் மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்குற மாதிரி இல்லைங்க, என்னமோ நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம், நல்லா இல்லை. இந்தியன் 2 அப்படின்ட்டு பெரிய எதிர்பார்ப்போடு வந்துச்சு. ரஜினி சாரோட படம் கூட மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்து அதுவும் வந்து மக்களால் வந்து சரியாக பார்க்கப்படாமல் தோல்வியான படங்கள்லாம் இருக்குது. சேட்டை, அண்ணாத்தை, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு பெரிய பேர் வந்து மக்கள்கிட்ட பேசலை. ஆனால் அதுக்கப்புறம் வந்த ஜெயிலரு, கூலி, இதெல்லாம் வந்து பிரம்மாண்டம் ஓடிச்சு. என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நான் இப்போ அண்மையில் பார்த்த படத்தில் தாய் கிழவின்னு ஒரு படம்,
அந்த படம் வந்து என்னடா டைட்டிலே இப்படி வச்சுருக்காங்களே, கிழவின்னு ஒரு டைட்டிலை வச்சாக்க யார்ரா வந்து பார்ப்பா? அந்த டைரக்டர் இவ்வளவு துணிச்சலா கிழவின்னு டைட்டில் வச்சுருக்காரு. காரணம் டைட்டில் வந்து கவர்ச்சியாக இருந்தால் தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சி திரிஷா இல்லாட்டி நயன்தாரா அப்படின்லாம் தலைப்பு வச்சாங்க. இருட்டு அறையில் முரட்டு குத்து அப்படின்லாம் ஒரு படங்கள்லாம் வந்துச்சு. இளமை இனிக்கும் இளமை துள்ளுவதோ இளமை இளமை ஊஞ்சலாடுகிறது அப்படின்னு பேர் வச்சாதான் படம் வந்து கிளுகிளுப்பாக மக்கள் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு இருந்த நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திபன் சார் கூட ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் எடுத்தார். ஆனால் அந்த படம் மதுரையில் தான் நான் பார்த்தேன். ஒரு 15 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. படத்து பேர் ஹவுஸ்ஃபுல்லாக, ஆனால் தியேட்டரில் 10 பேர் 15 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. ஆனால் நல்ல படம் தான் அது. ஏன் வந்து ஹவுஸ்ஃபுல்னு பேர் வச்சாலும் படம் சரியாக போகல. ஆனால் அந்த தாய் கிழவிங்கிற டைட்டிலை அந்த டைரக்டர் தேர்ந்தெடுத்ததுக்கு உண்மையிலே அவரை பாராட்டணும். கிழவி அப்படின்னு. இன்னொன்று அந்த தாய் கிழவிங்கிற பாட்டு தனுஷ் படத்தில் வந்த அந்த பாட்டினுடைய தாக்கம் அந்த படத்தோட தாய் கிழவிங்கிற அந்த தலைப்புக்கு ஒரு அட்ராக்ஷனாக கூட இருந்துச்சு. அந்த பாட்டு வந்த பிற்பாடு தான் நிறைய பேர் வீட்டில் வயசான பாட்டிகளை வயசான அம்மாக்களை மகனுங்கள்லாம் தாய் கிழவி இங்கே வா அப்படின்னு. எங்கள் வீட்டில் கூட என்னுடைய மனைவியை என்னுடைய பேர பிள்ளைகள்லாம் எங்கே தாய் கிழவியை காணா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த வார்த்தை ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆனால் அந்த தாய் கிழவி படம் வந்து அந்த டைரக்டர் எடுத்த முறை, அவர் கொண்டு வந்த அந்த விதங்கள்லாம் ரொம்ப என்னைய ரொம்ப பாதிச்சிச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த படத்தை பார்த்தேன். பார்த்துட்டு அந்த படத்தில் நடித்த ராதிகா அம்மாவுக்கு நேரடியாக போய் அவங்கள பாராட்டி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இந்த படத்தை பற்றியே அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தான். டைரக்டர் சிவகுமார் முருகேசன்ட்ட நான் ஃபோனில் வாழ்த்து சொன்னேன். அதில் நடித்த சிங்கம்புலி, இன்னும் முனிஷ்காந்த், பாலசரவணன் எல்லாத்திட்டையுமே நான் பேசினேன் இந்த படம் பார்த்துட்டு. என்ன அந்த படத்தில் அப்படி லியோனியை வந்து இந்த படம் எப்படி அட்ராக்ட் பண்ணிச்சுன்னீங்களாம் நினைக்கலாம். ஒரு கிழவியை வந்து கதாநாயகியாக வச்சு ஒரு அருமையான விஷயங்களை வந்து அந்த டைரக்டர் அந்த படத்தில் சொல்லியிருக்காரு. இத்தனைக்கு அந்த கிழவி வந்து படம் முழுவதும் ஆக்டிவாலாம் இல்லை. கொஞ்ச நேரம் வரைக்கும் நல்லா லைவாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பெட்டில் படுத்த கிழவி கிளைமேக்ஸுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பெட்டை விட்டே எந்திரிப்பாங்க. படுத்தே தான் இருப்பாங்க. அந்த ஒரு ஆக்ஷன் பண்ணுவாங்க. அதை வச்சு பாட்டி சேர்த்து வச்சுருக்க சொத்தை ஏதோ ஒரு இடத்துல வச்சுருக்கு அப்படின்ட்டு அந்த 3 மகன்களும் அந்த ஒரு மருமக எல்லாம் சேர்ந்து அதை அபகரிக்கிறதுக்கு உரிய விஷயங்களை தான் இதில் மிக சிறப்பாக சொல்லியிருக்காரு. அதில் ரொம்ப என்னைய கவர்ந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், முக்கியமான சில வேல்யூஸை அந்த படத்தில் இன்டைரக்டாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. உறவுகள் வந்து இன்றைக்கி பணத்துக்காக எப்படி இருக்குது அப்படிங்கிறத எத்தனையோ படங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் சொல்லப்பட்ட முறை வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த பாட்டியை காப்பாற்றணுன்னு ஆசையாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த பாட்டி சேர்த்து வச்சுருக்கிற சொத்தை அடையணும். இதுக்கு 2க்கு இடையில் அந்த 3 மகன்களும் படுற பாடு. அதில் வந்து பாட்டி சொல்கிற சில விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது என்னன்னா, ஒரு சாதாரண பன்னாங்குழி அப்படின்ற ஒரு விளையாட்டு. அதை வந்து பொம்பளைங்க உட்காந்து விளையாடுறத பார்த்துருக்கோம். இந்த பக்கம் வரிசையாக குழிகள் இருக்கான். இந்த புளிய விதையை போட்டு விளையாடுவாங்க. அதில் ஒரு வாழ்க்கை தத்துவத்தை அந்த பாட்டி ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. நம்ம வந்து அப்படியே ஒவ்வொரு புளிய விதையை ஒவ்வொரு குழியிலையும் போட்டுக்கிட்டே வர்றோம். திடீர்னு ஒரு குழி காலி ஆகுது, 2வது குழியும் கூட காலி ஆகுது. அந்த நேரத்தில் நம்ம சேர்த்து வச்ச ஒரு 10 முத்து வந்து அதை எடுத்து திரும்ப காலியாக இருக்கிற குழியிலலாம் நம்ம போடுவோம். இதுக்காவது நம்ம வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் பணத்தை நம்ம சம்பாதிக்கிறத சேர்த்து வைக்கணும்டா. அந்த சேர்த்து வைக்கிறது தான் வந்து நமக்கு வந்து பிற்காலத்தில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் உதவும் அப்படின்னு அந்த பன்னாங்குழி விளையாட்டில் அந்த பாட்டி சொல்கிற மெத்தடு வந்து அந்த டைரக்டர் ரொம்ப அழகாக கையாண்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, அந்த பாட்டி வந்து கடைசியாக வந்து அது பொழைச்சி வந்த பிற்பாடு அந்த ஆக்ஷனுக்கு விளக்கம் சொல்கிறது, அதுக்கு அந்த 3 மகன்களுடைய ரியாக்ஷனு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து எப்படி கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பாட்டியை வச்சு சொல்ல வச்சுருப்பார். அது வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அதில் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு டயலாக் இதுதான். ஆக்குறதுக்கும் அழிக்கிறதுக்கும் ஆம்பளைகளை கடவுளாக வச்சுருக்காங்க, ஆனால் செல்வத்துக்கும் கல்விக்கும் பொம்பளைகளை தாண்டா கும்பிட சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் படிங்க, நல்ல காசை சேர்த்து வைங்க, அதுதான் உங்களுக்கு பெரிய கௌரவத்தை உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி. இன்னொரு செய்தி வந்து, உங்களுக்காக நீங்கள் வாழ்க்கையில் கொஞ்ச நேரமாவது உங்களுக்காக நீங்கள் வாழ்க்கையை வாழுங்க. மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து 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 கடைசி காலத்தில் நம்ம வேதனைப்படுறத விட
வாழ்க்கையினுடைய நேரத்தை உங்களுக்காக கொஞ்சம் செலவழிச்சுக்குங்க அப்படிங்கிற அந்த 3 விஷயங்களை தாய் கிழவி படம் வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருக்கு. அதில் ராதிகா அம்மாவுடைய நடிப்பு வந்து இதுவரைக்கும் அவங்க எத்தனையோ படங்களில் வித்தியாசமான கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. பசும்பொன்னுங்கிற படத்தில் கூட பாரதி ராஜா சார் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி கிழக்கு சீமையிலையும் ஒரு வித்தியாசமான கேரக்டர் எடுத்து நடிச்சிருப்பாங்க. ஆனால் இது வந்து அவங்க கேரியரில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு. ரொம்ப அற்புதமான ஒரு படம். இப்போ நான் பார்த்தது இந்த படத்துக்கு நான் வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஒரு படத்தை எப்படி பார்க்கணும், நல்ல படமாக இருந்தாக்கா அதில் நடித்த கலைஞர்களை எங்கேயாவது சந்தித்தோம்னா பாராட்டணும், வாழ்த்தணும். அப்போ தான் அவங்க இது மாதிரி இன்னும் சில நல்ல படங்களை எல்லாம் கொடுப்பாங்க, நல்ல கருத்துக்களை மக்களுக்கு கொடுப்பாங்க.